அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே அழகான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறான். நாம எடுத்த இந்த செயல் திட்டத்திற்கு ஏற்ற ஒரு செய்தியாக அது இருக்கிறது. ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், குர்ஆன்ல ஒரு அழகிய சம்பவம் ஒன்று வரும். லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர், அவர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்வார். குர்ஆன்ல அதை அல்லாஹ் இடம்பெற செய்யறான். ஏன் இடம்பெற செய்யறான்ல, அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல அறிவுரையா இருக்கு, கியாமத் நாள் வரை இது போதுமான மக்களுக்கு தேவையான இளைஞர்களுக்கான அறிவுரையாக இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல குர்ஆன்ல அதை இடம்பெற செய்கிறான். குர்ஆன்ல என்ன சொல்லப்படுகிறது, அவங்க சொல்லுவாங்க, என் அருமை மகனே, ஒன்னொன்னா சொல்லுவாங்க பாருங்க. அந்த லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய இளைஞனுக்கு, தன்னுடைய அந்த பருவ வயதை அடைந்த தன்னுடைய மகனுக்கு பல்வேறு அறிவுரை சொல்வார்கள். அந்த அறிவுரையே இன்னைக்கு நம்முடைய இலக்கை நோக்கி வா என்ற இந்த அஜெண்டாவுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்ம நினைக்கலாம். எப்படி சொல்லுவாங்க, யா புனைய லா துஸ்ரிக்கு பில்லா, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைத்து விட வேண்டாம். இன்ன சிர்க லா லுல்முன் அலீம், சிர்க் என்பது மகத்தான ஒரு பாவமாக இருக்கிறது என்று லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் சொல்லுவாங்க. அடுத்து ஒன்னொன்னா சொல்லுவாங்க, நீங்க தொழுகையை நிலைநாட்டணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் வரிசையா சொல்லுவாங்க. அதுல முதன்மையானது என்னது, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாது. ஷிர்க் வைப்பது என்பது இன்னைக்கு மகத்தான ஒரு பாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னாங்களா இல்லையா? அதைதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொள்கை ரீதியாக அவர்களை கொண்டு வருவதற்கு நாம் முதன்மையாக செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது.